திரு ஜோசப் விஜய் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய இரும்பு பெண்மணி சகோதரி கீர்த்தனா அவர்களும் சேர்ந்து கையெழுத்திட்ட MOUs அதில் வந்து கிட்டத்தட்ட 96க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை கையெழுத்திருக்காங்க. மொத்தம் வந்து லைட் ஹவுஸ் கிரீன் டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் திருவள்ளூர் புரியுமா கொண்ட நிறுவனம். பிப்ரவரி 2026 இந்த நிறுவனம் வந்து துவங்கப்பட்டிருக்காங்க. சத்யா வெங்கட்ராமன், ஜெகநாதன் வெங்கட்ராமன், இது அந்த நிறுவனத்துடைய டைரக்டர்ஸ். 1 லட்ச ரூபாய் நெட் ஒர்த் கேபிட்டல் இன்கம் உள்ள நிறுவனம் 10,000 கோடி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அப்போ ஒரு பாணி சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லியிருந்தேன். இல்ல மற்ற நிறுவனங்கள்லாம் அப்படி டாப் டக்கரு அப்படின்னாங்க. இதுல ட்ரஸ்டட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு நிறுவனம் 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. வைத்தியநாதன் சங்கராமன், ராகவ் கணேஷ், ரிஷி வைத்தியா, இது அந்த நிறுவனத்துடைய டைரக்டர்ஸ். 6.60 அதாவது 6.5 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு கேபிட்டல் இன்கமா காட்டிய ஒரு நிறுவனம் 1000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுது. அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் அப்படிங்கிற நிறுவனம் அது பெங்களூரை புரியும் சுப்பிரமணிய நாராயணன் பெருவம்பா அப்படிங்கிறது அவருடைய பேர். 2025-26 ஆண்டுல 154 கோடி ரூபாய் லாஸ் கணக்கு நஷ்டம் ஆயிடுச்சு, இழப்பீடு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 25-26 கம்பெனி ரிப்போர்ட்டட் லாஸ் 154 crore 77 கோடி தான் கேபிட்டல். அது 154 கோடி ரூபாய் லாஸ்னு காட்டின ஒரு நிறுவனம் 800 கோடி ரூபாய்க்கு இங்க இன்வெஸ்ட் பண்ணுது. 154 கோடி போன வருஷம் வந்து லாஸ், இந்த வருஷம் 800 கோடி இன்வெஸ்ட் பண்ணுது. அப்புறம் 15 லட்ச ரூபாய் கேபிட்டல் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 240 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுது. பேயோன் இந்தியா சூ பிரைவேட் லிமிடெட், சுப்பிரமணிய விஸ்வநாதன், சிஎன் ஃபூ, ஃபாரின் கொலாபரேஷன் போட்டு இந்த நிறுவனம் வந்து வருது. நிறைய கொரியன் நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுக்கு வந்து டேட்டா பேஸே இல்ல, எங்கேயுமே ஆன்லைன்ல கூட தேடி எடுக்க முடியல, நோ டேட்டா தான் வருது. இப்போ MIP அலைட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு அதுக்கு எந்த டேட்டாவும் இல்லை. அப்புறம் வந்து ஃபூசோ கிளாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் 5.5 கோடி ரூபாய் உள்ள ஒரு நிறுவனம் 200 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா செயின் ஃபுல்லாக சம்பிட்டால், பபுல் ஆயில் செயின், அசோக் குமார், அனில்குமார் செயின்ஸ் தான். இந்த 96 நிறுவனங்கள்ல 46 செயின் நிறுவனங்கள், ஜெயின்ஸ் மார்வாடிஸ் செட்டு, ஒரு 20க்கும் மேற்பட்ட இந்த கொரியன்ஸ் வெளிநாட்டு நிறுவனங்கள், ஒரு 10 தமிழ்நாட்டு நிறுவனங்கள், அதுல வெங்கட்ராமன், சுப்பிரமணியன் அந்த மாதிரிலாம் இருக்கு. தமிழ் முதலாளிகள், தமிழ்நாட்டு முதலாளிகள் யாராவது இருக்காங்க? கோயம்புத்தூர் 4 முதலாளி இருக்காங்க, அதை தவிர்த்து இருக்காங்கன்னு பார்த்தா இல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செல்பியார்ட் ஹெல்த் கேர் லைஃப் சயின்சஸ் காரப்பாக்கத்தில் இருக்காங்க, எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. 2008 நிறுவனம் இருக்கு, இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அப்புறம் ரிச் போர்ட் டெக்னாலஜிஸ் எந்த டேட்டாவும் இல்லை, கூகுள்ல இல்லாத நிறுவனம். தொடர்ந்தே மார்ச் மாதம் தொடங்கி 2026 தொடங்கிருக்காங்க, இப்போ தொடங்கிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டெக் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட், இது 130 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. ராகவேந்திரா ராவ், அப்புறம் கொசோகோட் சாம்ரோ, இரிட் அலிசா லேவி, ஒரு கோஆபரேஷன், இதுக்கும் எந்த டேட்டாவும் கிடைக்கல. அப்புறம் TYZ1 பிரைவேட் லிமிடெட், இது சவுத் கொரியா நிறுவனம், இது ஒரு 89 லட்ச ரூபா காட்டிருக்கு, கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் 4 லட்ச ரூபா காட்டின ஒரு நிறுவனம் அல்ஃபா கிராஃப்ட் பிரைவேட் லிமிடெட், 4 லட்ச ரூபா கேபிட்டல் இன்கம் காட்டிருக்காங்க, 120 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுது நிறுவனம். இது வந்து அப்புறம் ஜாஸ்மின் நிட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட், இது வந்து ஒரு 4 கோடி ரூபாய் காட்டிருக்காங்க. இதுவும் சந்தீப் பேகி, பர்வீன் பேகி, கபில் பேகி பேபி மாதிரி பேகி 110 கோடி ரூபாய் பண்றாங்க. மெராஸ் பிளக்கின்ஸ் பிரைவேட் லிமிடெட், இதுவும் அதே மாதிரி தான். எரபாகா மீரா ரெட்டி, ராஜமாணிக்கம் விவசாய ரெட்டி, ரெட்டி குரூப், ஆமா, 1 கோடி ரூபாய் டேன் ஓவர் நிறுவனம் 100 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 6 லட்ச ரூபாய் டேன் ஓவர் லாஸ் கணக்கு நிறுவனம் எட்வியான் டெக்னாலஜிஸ் லிமிடெட், கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபாய் லாஸ் கணக்கு காட்டிய ஒரு நிறுவனம். விஸ்வநாதன், சிங்கிகுளம் கிருஷ்ணமூர்த்தி, ஜெயராமன், தெரியல, இது இந்தியன் நிறுவனம் சொல்கிறாங்க, தமிழ்நாடு நிறுவனம் தெரியல, சிங்கிகுளம் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா UK கொலாபரேஷனில் ஒரு நிறுவனம், அதுவும் வந்து செயின் குரூப் தான். அப்புறம் கேபிஸ் முனிஸ் குளோபல், மணிஷ் நம்ம ஊர் ஆயிரும், மணிஷ் குளோபல், இது மணிஷ் பரஸ்மால் கவர்லால் ஜெயின், மணிஷ் நம்ம ஊர் நினைச்சேன். ஆமா, பெரிய ரெவன்யூ காட்டியிருக்காங்க, ஆனால் செயின் கம்பெனி இது. அப்புறம் பிரிசிஷன் எக்யூப்மெண்ட், இதுக்கும் எந்த டேட்டாவும் அவைலபிள் இல்லை. இல்லை, மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட், வஜ்ரா வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் எப்போ நடந்துச்சு? நேற்று நடந்தது. அதுக்கு முதல் நாள் 13ஆம் தேதி நடக்குதா? 11ஆம் தேதி நைட்டு தான் வந்து சுட ஆவி பறக்க இந்த நிறுவனத்தை இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. 11 ஆகஸ்ட் 2026 வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் பிரைவேட் நாளைக்கு நடக்க போதும். இன்னைக்கு வேகமாக சுயமரம் வச்சு நைட்டே போயிட்டு வந்து மேட்ரிமோனியில் அப்லோட் பண்ண மாதிரி அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவசரமாக இந்த அவசரத்துக்கு பிறந்த வஜ்ரா ஹெவி இன்ஜினியரிங் இதுலேருந்து தெரிஞ்சிக்கலாம் எவ்வளவு, அதாவது நடக்க போது காட்டணும். 100 நிறுவனம் காட்டணுங்க. அக்னிகுல் காஸ்மோஸ் பிரைவேட் லிமிடெட், எந்த டேட்டாவும் இல்லை, சேட்டு. அப்புறம் பிரீமியர் மில்ஸ், இது 4 கோடி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் ஜின் பிரசிங், அரவிந்த் சிவகுமார்னு சொல்லி, இதுவும் இந்தியன் தான், இப்போ 300 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வேற என்னது, பிட்சர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இது ஒரு செயின் கம்பெனி, செயின் ஹர்விந்தர் சிங் பைத்தா பட்டியான்னு சொல்லி ஒரு இந்த நிறுவனத்துக்கும் சரியான டேட்டா அவைலபிள் இல்லை. மோதி ஸ்பின்னர்ஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. எவரிடே ஸ்பின்னிங் மில்ஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அப்புறம் வந்து அக்னிகுல் காஸ்மோஸ், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அப்புறம் PTV செமி கண்டக்டர், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. அகிசா டிஜிட்டல் இன்னோவேன்ஸ், இதுக்கும் செயின் கம்பெனி தான், இதுக்கும் டேட்டா அவைலபிள் இல்லை. இன்சி கண்ட்ரோல்ஸ் லிமிடெட், ஒரு இது கொரியன் இந்தியா கொள்கை, இதுவும் செயின் கம்பெனி. அதாவது பெரும்பாலும் இந்த நிறுவனங்களில் பெரும்பாலும் நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய செயினா வட இந்திய செயின் நிறுவனங்கள், டேரக்டர்ஸ் எல்லாருமே மார்வாடி செட்டு. சரி, இந்த முதலீட்டாளர் மாநாடா இல்லை மார்வாடிக்கான மாநாடா?
இல்ல முதலீட்டாளர்கள் மாநாடா இல்ல சேட்டுகளுக்கான மாநாடா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க ஏற்கனவே இருந்த அரசுகள் தமிழ்நாட்டை வட இந்தியாவுடைய இல்ல வெளிநாட்டுடைய வேட்டைக்காடா மாத்திருக்கு. அதே தானே தாவேக அரசும் பண்ணிருக்கு. அந்த இன்வெஸ்டர்ஸ்லயும் இது இன்வெஸ்டர்ஸ் கிடையாது, இது MOU தான். இதுல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இந்த ஒப்பந்தமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆக போறது கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அர்த்தமும் கிடையாது, அது ஒரு விஷயம். ஆனா இந்த ஒப்பந்தமே முழுக்க முழுக்க போலியானது அப்படிங்கிற பிம்பத்திற்கு நீங்க ஒரு வாணி சொத்து ஒரு சோறு பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. இது போல கிட்டத்தட்ட நம்ம மேலோட்டமா சொல்லிக்கிறோம். இன்னும் இன்டெப்தா இந்த நிறுவனம் என்ன ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, எங்கெங்க இந்த நிறுவனம் இருக்கு, இந்த நிறுவனத்துடைய ஆபீஸை எடுத்து போட்டோ எடுத்து அதெல்லாம் எடுத்து ஆய்வு பண்ணி ஃபுல் டேட்டாவா கல் பண்ணோம்னா இவங்களுடைய முகத்தை மொத்தமா கிளியும். தமிழ் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து